சோனி கேக்குது ப்ரோ. சோனி கேக்குது. அமைதியா அவங்கள கொரோனா அஃபெக்ட் பண்ணதுனால அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா யாரையுமே கூட தேவையில்லை. 2020 வந்த கொரோனா வைரஸ்னால ஹரிணிங்கிற 20 வயசு சின்ன பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவளை கொஞ்ச நாளைக்கு யாரு கூடயும் பழக விடாம தனிமைப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சிருக்க அந்த பொண்ணு அந்த தனிமையை தாங்கிக்க முடியாம ரொம்பவே பயங்கரமான டிப்ரெஷனுக்கு ஆளாயிருந்திருக்கா. இப்போ பேய் வேட்டைக்கு போலாமா? ப்ளீஸ், நான் ப்ரோ கிட்ட பேசிட்டேன். அவங்களும் ஓரளவுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நான் மேலே செகண்ட் ஃப்ளோரில் போய் நான் தனியாக வீடியோ எடுக்க போகிறேன். ப்ரோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துக்க போகிறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் அப்படின்னு லைட்டாக ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம தனியாக ஆலோன் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல அதுக்கு சக்ஸஸும் ஆயிருக்கு. அதே சக்ஸஸ் இங்கேயே ஆகும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஐ ஹோப் நடந்துச்சுன்னா இல்லை நடக்கும். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நடக்கணும்னு. மறக்காமல் இந்த வீடியோவை பேய் வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா அங்கே எல்லாரையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹரிணி ப்ரோ என்ன விட்டு போயிட்டாரு. அப்பயே சொன்னேன் வரமாட்டேன் ப்ரோன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்றாரு. ஆசைப்பட்டு வந்துட்டேன், முடிச்சுட்டு போயிடலாம். ஹரிணி நீங்கள் ஸ்கூலா காலேஜா இருந்தீங்க? உங்கள் ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்லுங்கள். கீழே அருண் ப்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். வந்ததுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஃபுல்லாக கவர் பண்ணுற நோக்கத்துக்காக தான் நான் இந்த பிளானே டிசிஷனே எடுத்தேன். ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹரிணி இதுதான் உங்களோட வீடா? உங்களோட ஆன்மா இன்னமும் இந்த வீட்டில் தான் சுத்திட்டு இருக்கா? நான் எந்த ரெஸ்பான்ஸை பண்ண மாட்டேங்க. ஹரிணி நான் தப்பாக பேசினா மன்னிச்சிருமா, தெரியாமல் பேசிட்டேன் ப்ரோ, ரைட்லாம் பேசிட்டேன் சரிங்களா? எதுவும் பழி வாங்கிடாதீங்க. ஏம்மா உங்கள் இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா? நீங்கள் தான் சின்ன சின்ன சவுண்ட்லாம் போடுறீங்களா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? என்கிட்ட எதுவும் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். உங்களை உதவி பண்ணுறதுக்காக தான் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காது. உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம், அந்த ரீசனுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்கே இருக்கீங்க? இந்த சத்தத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? ஹரிணி எங்கம்மா இருக்கீங்க? ஹலோ, உள்ள இருக்கீங்களா? ஹரிணி உனக்கு எதனா கஷ்டம்னா சொல்லுமா, நானும் சிங்கிள் தான், என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலே ப்ரோ இது வேறு எங்கே போனான்னு தெரியல. ப்ரோ
ப்ரோ ஐயோ பதட்டத்துலேயே வச்சிருக்கேம்மான்னு நீ. ஐயோ முருகா. ஹரிணி ப்ரோ 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 ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது ப்ரோ. buddies ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்குது buddies. ஏன்னா தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதனால் கீழே அருண் ப்ரோ வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எந்த ஒரு சவுண்டும் எனக்கு கேட்கல. ஏன்னா இந்த இடத்த விட்டும் போகிறதுக்கு மனசும் வரல. ஏன்னா அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துட்டேன்னா. ஐயோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துட்டேன்னா அதை நினச்சது ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அதை நான் பெருசாக யோசிக்கலை. வந்ததுக்கு என்ன எதுக்காக வந்தோமோ அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். ஸோ நம்ம சீக்கிரம் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமா எடுத்து முடிச்சுட்டு அருண் ப்ரோவையும் கூட்டிகிட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? ஹரிணி இங்கே இருக்கீங்களா? ஹலோ ஹரிணிமா இருக்கீங்களா? ஏதோ சவுண்ட் கேட்குது பட்டீஸ். யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் என் முன்னாடி வர மாட்டேறீங்க? ஹலோ இங்கே ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு பட்டீஸ். ஹரிணி ஐயோ இவரை தனியாக விட்டு போயிட்டாரு. ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வெளியே போதா ஃபஸ்ட்டு வேலை. நான் வேறு வீட்டில் ஒரே பையன், என்னை நம்பி ஒரு ஃபேமிலியாக இருக்கு. ஐயோ கை வேற உதுது. ஹரிணி ஹலோ உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஆக்சுவலாக அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு பட்டீஸ். ஃபுட்டேஜ் செக் பண்ண தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஹரிணி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதாமா? ஹலோ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? ப்ரோ ப்ரோ சும்மா இவரும் எங்கே போனாருன்னு தெரியல. செகண்ட் ஃப்ளோர் சொன்னீங்க, இன்னும் வரல. போயிடலாமா செகண்ட் ஃப்ளோரு? அது இதை விட மோசமாக தான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ ப்ரோ ஹரிணி ஹரிணி இதுதான் உங்களோட வீடா? நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தீங்களா? ஹலோ இந்த ஸ்வேதா யாருமா உங்களோட ஃப்ரெண்டா? நான் கீழே ஸ்வேதான்னு ஒரு பேர் படித்தேன். பலமாக இடிச்சுக்கிட்டேன் பட்டீஸ்.
ஹரிணி நீங்களா அது? இந்த கம்பியில் இடிச்சுக்கிட்டேன் ப்ளீஸ், இடுப்புலேயே இடிச்சுக்கிட்டேன். கீழே ஸ்வேதான்னு ஒரு பேர் படித்தேன், அது உங்களோட ஃப்ரெண்டா ஹரிணி? ஹலோ, இது என்னது? என்னென்னமோ கிடக்கு ப்ளீஸ். உங்களால் என் முன்னாடி வர முடியுமா ஹரிணி? ஹலோ, யாரும் நடக்கிற மாதிரியே சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். ரொம்ப பக்கத்தில் கேட்குது, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. நல்லா தெரியுது எங்கேயோ ஒளிஞ்சிட்டு அந்த வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக மேலே ஒரு ஃப்ளோர் போகுது, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க அருண் ப்ரோ கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும், மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ளீஸ். இதோ இந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு. ஹரிணி, 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 ஹரிணி மேலே இருக்கியா? மேலே இருக்கியாம்மா ஹரிணி? ப்ளீஸ், ஆக்சுவலாக மேலே டெரஸ் தான், மொட்டை மாடி தான். சரி ஓகே வாங்க பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டு மேலே மொட்டை மாடி இருக்கா இல்லை மரத்து மேலே மொட்டை மாடி இருக்கான்னு தெரியல பட்டீஸ். என்னென்னமோ விழுது. டைம் ஆச்சு பட்டீஸ், கிளம்பலாம். சில இடத்துல நிறைய விஷயம் நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதை பார்த்தேனான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஃபுட்டேஜ் செக் பண்ணால் தான் பட்டீஸ் தெரியும். கீழே அருண் ப்ரோவை கூட்டிகிட்டு கிளம்பிடலாம். அப்பா, என்ன ப்ரோ எப்படி நின்றுருக்க? கிளம்பலாம் ப்ரோ. ஏன் என்னாச்சு? வீடியோ எடுத்து முடிச்சிட்டீங்களா? எடுத்து முடிச்சிட்டேன். கிளம்பலாம். கேமரா எங்க? எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன் ப்ரோ. பேக் பண்ணிட்டீங்களா? பேக் பண்ணிட்டேன். எப்போ? வாங்க ப்ரோ போகலாம். என்ன ப்ரோ ஆச்சு? வாங்க ப்ரோ. சரி வாங்க வாங்க. இப்படி சக்தியில் என்ன ஆச்சுன்னு தெரியல. கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன ப்ரோ ஆச்சு? என்னாச்சு? முடியல ப்ரோ. என்னாச்சு? டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே தானே நீங்கள்? ஓகே தான், முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. போகலாம் ப்ரோ, முடியல. ப்ரோ ஷோரா? ஓகே தானே? இதை பாருங்க ப்ரோ எப்படி இருக்குதுன்ட்டு. சரி ஓகே ஓகே ஓகே. என்னதான் ஃபைனலாக ஹரிணியோட வீட்டை கண்டுபிடிச்சாலும் எனக்கு இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் மண்டக்குள்ள ஓட்டிட்டு தான் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறது ஹரிணி, அப்போ அந்த வீட்டில் இருந்தது யாரு?